நீங்க இட்லி சுடுறப்போ மேல் தட்டுக்கு கீழே அடித்தட்டு இட்லி ஒட்டுதா? கீழ்த்தட்டு இட்லி மேல் தட்டுல ஒட்டுனனால கொஞ்சம் கொதறியும் இருக்கும், மேல் தட்டுல இருந்து வடிகிற தண்ணினால கொஞ்சம் ஊறி போய் நொத நொதனும் இருக்கும். எல்லார் வீட்லயும் மேல் தட்டு இட்லிக்கு போட்டி நடக்கும். ஏன்னா அது பாக்குறதுக்கு ஒரே சீரா நல்லா இருக்கும். ஆனா இந்த கீழ்த்தட்டு இட்லி ஓரங்கள்லாம் கொஞ்சம் ஊறி போய் நொத நொதன்னு இருக்கறனால உனக்கு வேணா எனக்கு வேணான்னு தள்ளி கடைசி அம்மா தட்டுக்கு தான் வரும். இனி இந்த பாகுபாடே வேணாங்க. மேல்தட்டு கீழ்த்தட்டுன்னு எல்லா தட்டு இட்லிகளையும் ஒரே சீரா எப்படி வேக வச்சு எடுக்கிறதுன்னு பாக்கலாம் வாங்க. இந்த மாதிரி குழிக்குள்ளேயே ஓட்ட இருக்கிற இட்லி தட்டுல தண்ணி கொஞ்சம் அதிகமாவே வடியும். நீங்க கீழ்த்தட்டு இட்லிய வச்சதும் அதுக்கு மேல சரியான அளவுல ஒரு தட்டை போட்டு மூடிருங்க. அந்த தட்டுக்கு மேல மேல்தட்டு இட்லிய வச்சு மூடுங்க. இப்போ இட்லி வெந்திருக்கும். நான் எப்பயுமே கையை ஈரம் பண்ணிட்டு ஒரு விரல்ல குத்தி பார்ப்பேன். விரல்ல ஒட்டாம வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ முதல்ல மேல் தட்டை எடுத்துடலாம். கீழே இருக்கிற மூடிய கையை வச்சு எடுத்தா ஆவி அடிச்சிரும். அதனால நீளமான ஒரு கரண்டிய வச்சு சூதானமா எடுத்துடலாம். பாருங்க, மேல் தட்டுல எதுவுமே ஒட்டல. அதே மாதிரி கீழ்த்தட்டுலயும் இட்லில தண்ணி எதுவும் வடியல. பாக்க ரொம்ப சீரா மேல் தட்டு இட்லி மாதிரியே இருக்கு. ஒரு கரண்டில தண்ணி தொட்டுட்டு அதுல இட்லி எடுத்தீங்கன்னா சுலபமா எடுக்க வரும். துணி இட்லியா இருந்தாலும் தண்ணி வடியும். இந்தியால இதே மாதிரி ஒரு தட்டு எங்க அத்தை வச்சிருக்காங்க. அவங்கள பார்த்துதான் நானும் இந்த மாதிரி தட்டு வைக்கிறத கத்துக்கிட்டேன். அவங்க இட்லி வெந்ததும் அப்படியே துணி மேல தண்ணி ஊத்திடுவாங்க. அப்போ இட்லி எடுக்கிறதுக்கு சுலபமா இருக்கும். இல்லைன்னா இதை திருப்பி போட்டு பின்னாடி துணி மேலையும் தண்ணி ஊத்தி எடுக்கலாம். இட்லி வெந்த தண்ணி, தெளிச்ச தண்ணி எல்லாமே தட்டுக்கு மேலதான் வடிஞ்சிருக்கும். இங்க தட்டு எடுக்கிறதுக்கு எங்க அத்தை இட்லி துணியே கொஞ்சம் மேல வர மாதிரி விட்டு வச்சிருப்பாங்க. அந்த துணியை இழுத்தே தட்டை சுலபமா எடுத்துருவாங்க, கரண்டி இல்லாம. கீழ்த்தட்டு இட்லில தண்ணி எதுவுமே படல பாருங்க. இட்லி துணியை லேசா உதறினாலே போதும், இட்லி எல்லாம் அழகா வெளியில வந்துடும். இனி இட்லில கூட கீழ்த்தட்டு மேல் தட்டுன்ற பாகுபாடு தேவையில்லை. எல்லா இட்லியவும் ஒரே மாதிரி சந்தோஷமா சாப்பிடலாம்.